ஏன் சுவாமி நான் 10 மாசமா பால் கொடுத்தேன், நெய் கொடுத்தேன், எனக்கு ஏன் என்ன வரல? அப்பா உன்னுடைய விலை அதிகமாக இருக்கிறப்பா, உன்னுடைய விலை அதிகமா இருக்கு. நீ என்ன பண்ணணும்? இனிமேல் தான் அதிகமா கும்பிடணும். அடுப்புல வைக்கிற ஒரு சட்டி, பால் பாத்திரம் தீஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அதை கழுவுறதுக்கு ரொம்ப சிரமம். போட்டு கத்திய போட்டு செங்கல்ல போட்டு தேய்க்கணும். அந்த மாதிரி நம்முடைய வினைகள், பண்டைய வினைகள் அந்த மாதிரி கீழே அடி பிடிச்சு தீஞ்சு போச்சு. இத சிவபெருமான் சுரண்டி எடுக்கிறதுக்கு நம்ம நேரமாகும். நம்ம என்ன பண்றோம்? உடனே சோர்ந்து போயிடும். 1.25 ரூபாய்க்கு விளக்க வாங்கி ஏத்திட்டு 1.25 கோடி ரூபாய்க்கு வீடு கேட்கிறோம் சாமி கிட்ட. ஒரு முழம் பூவை கொடுத்துட்டு கேக்குறா 5 பவுன் சங்கிலியை கொடுங்கிறான். இத்தனோண்டு பூ வாங்கி கொடுத்துட்டு 5 பவுன் சங்கிலி கேக்குறான். அவர் என்ன புரோக்கரா? கல்யாணம் உடனே ஆயிரணும். சிவபெருமான் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வாய்ப்பை கொடுத்திருப்பாரு நம்ம கண்ணு முன்னாடி. நம்ம நினைக்கிறோம் படத்துல காட்டுற மாதிரி சிவபெருமான் அப்படியே காலமாட்டு வாகனத்துல வந்து நிப்பாரு. அப்படி வரமாட்டான் சிவன். நாய் மூலமா வருவான், பசுமாதி வருவான், நல்லவங்க மூலமா வருவான், பெண்ணா வருவான், ஆனா வருவான், அடியாக வருவான், குருவியாக வருவான், கவிதாக வருவான், எப்படி வேணாலும் வருவாரு. நம்ம அவரை உணர்ந்துகிறது. நம்ம கஷ்டப்படும் போது யாரா ஒருத்தர் அப்பா கஷ்டப்படாதப்பா அங்க போகாத அப்படின்னு சொல்லுவா. வந்தவன் யாரு? சிவன். நம்ம என்ன பண்றா? இவன் யாரையா நம்மளுக்கு சொல்றது? அப்படி நேரா போய் வீணா போய் கீழே விழுந்து கை கால உடைச்சுக்குவோம். யோசிச்சு பாருங்க. அப்ப சிவன் உணர்த்துறாரா இல்லையா?